அப்படி இருந்த பட்சத்திலையும் நீ அவ்வளோ கருணை, நீ அம்மா அல்லவா எங்களுக்கு. அதுதான் ஆரம்பிக்கிறச்சே அவர் சொல்றார் மாதா, நீ அவ்வளோ கருணை எடுத்தவள். அதனால நீ என்ன பண்றேன்னா அனுபம கருணாம் அர்பகேம்பேவ கிருத்வா. நீ அவனுக்கு எப்படி அப்படி இருந்தவனும் மூக்கனா இருந்தாலோ அவனோட சேவை பண்ணாம இருக்கிறவனா இருந்த பட்சத்திலையும் உன் கருணையால என்ன பண்றேன்னா அவனை பெரிய கவியா பண்ற. காளிதாசனோட கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எப்படி காளி வந்து அவனோட நாக்கில் எழுதினதுக்கு அப்புறம் அவன் காளிதாசன் ஆனான் எப்படின்னு தெரியறது. இது வெறும் ஒரு அம்பாளுக்கு இல்ல, ஸ்ருங்கேரியில சாட்சாத்தா சந்திரசேகர பாரதி மகாசுவாமிகள் காலத்துல நடந்த கதை. ஆச்சாரியால் கூடயே ஒரு ஒரு ஃபேமிலி இருக்கா. அவளுக்கு என்ன ஒரு பெரிய குறைன்னு கேட்டா, அவளுக்கு வந்து அந்த குழந்தை வந்து மூக்கனா பிறக்கிறான். ரொம்ப துக்கத்துல அனுபவிச்சுட்டே இருக்கா. ஒரு நாளைக்கு சந்திரசேகர பாரதி மகாசுவாமிகள் அம்பாள் கோவில் பூஜைக்கு வந்திருக்கா. எப்படி வெள்ளிக்கிழமை எப்படி பூஜை வருவாளோ அது மாதிரி ஒரு நாளைக்கு வந்திருக்கா. பூஜை பண்ணறச்சே ஆச்சாரியால் இந்த குழந்தைக்கு பிரார்த்தனை பண்ணி, அதே சமயத்துல வேற யாரோ வாதத்துக்கு வந்திருக்கா. ஆச்சாரியால் கூட சாஸ்திரத்துக்கு வாதம் பண்ணறதுக்குன்னு வந்திருக்கா. அப்போ ஆச்சாரியால் என்ன பண்றார், இந்த அம்பாள் கிட்ட வேண்டி ஆச்சாரியாலோட திருஷ்டிய இந்த மூக்கனா இருக்கிற குழந்தை மேல போடுறார். அந்த குழந்தைக்கு சகல சாஸ்திரமும் வாக்ஜரி வந்து யார் யார் வாதம் பண்ணறதுக்கு வந்திருக்காளோ அவ கூட எல்லாம் வாதம் பண்ணி அவளை ஜெயிக்கிறான்னு நம்மளுக்கு ஸ்ருங்கேரியோட கதைனால தெரியறது. அவ்வளோ பிரத்யக்ஷமா இருக்கக்கூடியவள் சாரதா. அப்போ அதனால சொல்றார், மூக்கே சேவா விஹீனே அப்பி அனுபம கருணா அர்பகேம்பேவ கிருத்வா. நீ எப்படியா இருக்கிறவனா இருந்த பட்சத்திலையும் அவனை எப்படியோ உத்தாரம் பண்ணிடுவேன். ஏன்னா அம்மா பார்த்தேன்னா இந்த குழந்தை எப்படியோ தனக்கு பிறந்த குழந்தை இருக்கே, தன் பிறந்த குழந்தை கொஞ்சம் நல்லா படிக்கலைன்னா ரொம்ப கஷ்டப்படுறது அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு அம்மா தான். இப்போ இந்த குழந்தைக்கு ஏதோ காலு கொஞ்சம் நடக்க வரல, கை கொஞ்சம் அடிபட்டு கொடுத்தோ இல்ல பிராக்சர் ஏதோ ஆயிடுச்சோ, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வைக்கணும்னா அப்பா கிட்ட அந்த குழந்தை போகவே போகாது. அப்பா கஷ்டமும் படமாட்டான். வாஸ்தவமா நீங்க கொஞ்சம் பார்த்தேன்னா அந்த அம்மா தான் அந்த குழந்தை கூட சிரமம் படுவா. நிறைய நிறைய சிரமப்பட்டு அந்த கையோ காலோ எல்லாத்தையும் சரி பண்ண வச்சு அந்த குழந்தைக்கு படுப்பு வரலன்னா ராப்பகலா தானும் கூட உட்காந்துட்டு அந்த குழந்தைக்கு படுப்பை வர வைக்கிறது எல்லாம் அம்மா. அப்போ அதை சொல்றார், நீ எப்படியா இருந்த பட்சத்திலையும் நீ ஒரு குழந்தைய அர்ப்பகனா பண்ணிடுவ. ஏன்னா அந்த குழந்தைக்கு வரணும்னு நீ நினைப்ப, அம்பாள் நினைச்சதுக்கு அப்புறம் வேற என்ன ஆகாம இருக்கும். அதனால இங்க சொல்றார், மூக்கே சேவா விஹீனே அப்பி அனுபம கருணா அர்பகேம்பேவ கிருத்வா வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜதயிதே சத்வரம் தேஹி மஹ்யம். அதுக்கப்புறம் திருப்பி